வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்யூட் கிண்ணியா செல்யூட். என்னன்னா நான் ஏற்கனவே சென்னேன், இங்கே கிண்ணியாலையும் சென்னேன். இது ஒவ்வொரு ஊரில் இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்பெஷலை நான் சொல்லிக்கு வரேன். நான் என் லைஃப்பில் இப்போ வீரம் பொருந்திய ஊருன்னு சொல்லி நிறைய ஊர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் அதை கண்ணால் கண்ட என்றால் அந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்டு என்ன மேலே வெறி அவங்க அந்த ஊருட எங்கள்ட ஊர் இப்படித்தான்டா, எங்கள்ட ஊருட அடையாளமே இதுதான்டா அப்படின்னு சொல்லி காட்டிய மாதிரி நடந்து கொண்ட மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லா ஹைரன். செல்யூட் அடித்தவனும் கிண்ணியாவுக்கு. அந்த அளவு நான் எதிர்பார்க்கல. நான் நினச்ச கிண்ணியாண்டி ஒரு கிராமம் ஒன்று மாதிரி, உதாரணத்துக்கு தோப்பூர் மாதிரி ஒரு கிராமம், ஒரு மூதூர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த தோட்டில் தான் என்ன பயணம் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருச்சோம், இன்றைக்கு வந்த கூட்டமும் காட்டின அன்பும் எந்த அளவுக்குண்டா, நான் ரூமுக்கு வார வெறுங்காலோட ஷூ இல்லை, ஷூ அலண்டு விழுந்துற அந்த அளவுக்கு க்ரௌடனாலும் அப்படித்தான், என்னை மேலே வச்சிருந்த அன்பும் அப்படித்தான். இப்போ வரைக்கும் ரூமுக்கு வந்து அவனோட கிஃப்ட்டு, அவனோட இது அவனோட எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்து கொண்டு போகிற உண்மையிலே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் இந்த இடத்துக்கு என்ன கொண்டாந்து வச்சிருச்சதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அப்படி அதை இல்லாட்டி இந்த அளவில் வந்தரிச்சதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அடுத்த வட்டம் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிய, ஷேர் பண்ணிய, என்ன நோக்கம் என்னன்னு சொல்லி எவங்க கேட்டும் நீங்களே எந்த நோக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அவனுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பொடியன் இந்த பயணத்தை முடிச்சதுக்காக நீங்கள் அலையண்டிய ஹெல்ப்பை, எங்கள்ட அலையண்டிய ஆதரவை நாங்கள் குடிக்கன்னு சொல்லி நீங்கள் எனக்காக பேசியது அத்தனை கேட்க சொல்லிக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷம். நிறைய தடவை நான் ஒட்டஞ்சி இருந்தாலும் நீங்கள் பேசிய ஒவ்வொரு இதுகளும், நீங்கள் எனக்காக வேண்டி தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் திரும்ப 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 எலும்பி ஃபீனிக்ஸ் பறவமாய் பறந்து கொண்டு இருச்சோம்னு சொல்லி தான் மனசு அந்தளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் வர, அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லினா இது ஃபேக் ஐடியில் நோ இஷ்யூ. ஃபேக் ஐடி என்னதான் செஞ்சனா பிரச்சனை இல்லை. ஆனால் சிலவங்க நம்பிக்கொண்டு இருந்துச்சு. இப்போ அதிகமான ப்ரொஃபஷனல் அறிவு சார்ந்தவங்க, படித்தவங்க, ஒரு ஒஃபீஷியலாக இருந்தவங்க அநேகமானவங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிய, அப்படியாப்பட்ட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி அவங்க அத்தனை பேருமே நினச்சி கொண்டு இருந்துச்சு பேருவல நண்பன் அப்படி சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சு. அது ஏண்டேன்னு சொல்லி நினச்சி கொண்டு இருந்துச்சு. ஆனால் அது ஏண்டே இல்லை, அது ஃபேக் அக்கௌண்ட். இந்த ஏண்ட ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போட்டுவிட்டேன் எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லி. அந்த பேருவல நண்பன் அப்படின்னு சொல்லி போட்டது ஃபேக் அக்கௌண்ட். நீங்கள் அதில் அநேகமானவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அதில் அநேகமான விஷயத்தை பேசிட்டு என்னோட பேசினு சொல்லி நீங்கள் நினச்சிக்கணும் வந்து என்னோட பேசி சொல்லி எனக்கு அது தெரியா. நீங்கள் அந்த ஃபேக் அக்கௌண்ட் செஞ்சு கொண்டு இருச்சவங்களோட தான் நீங்கள் அநேகமானவங்க கதைச்சியது. அங்கே கதைச்சிட்டு நீங்கள் என்னாட்ட வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தான் கதைச்சேன்னு சொல்லி செல்லைக்கு அது எனக்கும் அப்செட் ஆகி, என்னடா அந்த அக்கௌண்ட் ஏண்டே இல்லை. இதுவும் நான் சொல்லி எந்த கண்டிஷன்னா அநேகமான மக்கள் என்னாட்ட வேண்டுகோள் எடுத்த இந்த அக்கௌண்ட் ஃபேக் அக்கௌண்ட்னு சொல்லி நீங்கள் சொல்லி இருங்கோ. அப்படி சொன்னா நிறைய பேர் தெளிவு கிடைச்சும் அப்படின்னு சொல்லி அநேகமானவங்க நினச்சி கொண்டு இருந்துச்சு அதுதான் என் அக்கௌண்ட்னு சொல்லி. உண்மையிலே அது என் அக்கௌண்ட் அல்ல. என் அப்டேட்டை உடனுக்குடனாக அவங்க கொடுத்துக்கொண்டு அந்த அக்கௌண்ட்டை பூஸ்ட் ஆகிக்கொண்டு போகிறேன். இனி படைச்சவனு தெரியும் என்று சொல்லி அது பாவம்னு சொல்லி செல்லவுமேல. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டும் இனி அங்கே இப்போ எனக்கு என்னால் எத்தனை பேர் நல்லா இருந்தேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அது போதும். ஆனால் விஷயம் எந்த சொன்னடா, நீங்கள் இன்னொன்று விஷயத்தில் ஏமாறப்பட, நீங்கள் இப்போ அந்த விஷயத்தில் அவங்களோட பேசிட்டு நான் தான் பேசினேன்னு நினச்சி கொண்டு நீங்கள் இங்கே நேரில் வந்து என்னோட அது சம்மந்தமாக சந்திச்சு சிலைக்கு உண்மையிலே கஷ்டம். ஏண்டா இப்போ தங்குமிட வசதிகளாக இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் அதில் பேசிட்டு என்னாட்ட நேரில் வந்து பேச சிலைக்கு எனக்கு அது தெரியா. பார்த்தா நீங்கள் நானுன்னு நினச்சி வேறொருத்தர்கிட்ட பேசி ஏமாந்துக்குன்னு இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக நான் உங்களுக்கு அலாட்டொன்று தரணும்னு சொல்லி தான் பேசினது. ஜஸாக்குமுல்லா ஹைரன். நான் கடந்த 20 நாள் பயணம் வந்துட்டேன். இந்த 20 நாள் பயணத்திலே நான் சந்தித்த அத்தனை மக்களும் எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஊரோட ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட அன்பாக தான் இருந்தேன். எத்தனை தடங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தும் அந்த ஊர் மக்கள் என்னோட இருந்து அப்படியே தான் வந்தது. ஜஸாக்குமுல்லா ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த இடத்துல கொண்டாந்து வச்சதும் அல்லாஹ் தான். ஒத்தனை வருஷத்துக்கு மேலும் ஒத்தனை தூக்கி வீசத்துக்கு மேலும் அப்படி அல்லாஹ் கொண்டாந்து வச்சிருச்சு. சந்திச்சோம் இன்ஷா அல்லாஹ். நாளை 21வது நாள் பயணத்தில் இருந்து நான் தொடர்ந்து டெய்லி உடனே அப்டேட் பண்ணியதில் இன்னும் சிக்கல் இருந்துச்சு. எனக்கு உடனே அப்டேட் பண்ணியதில் நான் அப்டேட் ஆகிய வீடியோஸும் உடனே போஸ்ட் ஆகியல அந்தளவு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு இருந்துச்சு. எங்கட ஃபால்ட் அல்ல,
அது நெட்வொர்க் ஃபால்ட்டு. இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோகள் வரும். கட்டாயமாக ஷோ மீ த வியூ யூடியூப் பேஜை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷோ மீ த வியூ ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. வேறொரு நண்பன் நான் அல்ல, சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.